ஹாய் சண்டே மார்னிங்காக இன்றைக்கி எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருவேண்டரம் லூலு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியா சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு 9 o'clock போல் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் எப்படின்னா நம்ம ட்ரெயினில் தான் போக போகிறோம். 10:30 போல் நமக்கு ட்ரெயின் இருக்குது. பாரசாலையிலேருந்து ட்ரெயினில் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸில் போகிற மாதிரி தான் பிளானு. மார்னிங்கே வீட்டில் டிஃபன் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் இங்கேருந்து பைக்கில் தான் பாரசாலை வரைக்கும் போகிறோம். அப்புறம் அங்கேருந்து ட்ரெயினில் போக போகிறோம். பாரசாலையில் போய் நம்ம போயிட்டு அங்கே போய் பைக்கை பார்க் பண்ணிட்டோம். பைக்கு பார்க் பண்ணும்போது 15 ருபீஸ் அதுக்கு தனியாக சார்ஜ் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் ஒரு ஆளுக்கு ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோன்னா 30 ருபீஸ். நார்மல் பர்சஞ்சர் ட்ரெயினில் போயிருந்தோன்னா 10 ரூபா தான் ஆகியிருக்கும். ஆனால் இது நான் நார்மல் ட்ரெயினால் 30 ரூபா ஆகிடுச்சு. அப்புறம் ட்ரெயினும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. 10:30 ட்ரெயின் சொல்லிட்டு அப்புறம் 11 o'clock தான் ட்ரெயின் வந்திருந்து. அப்புறம் ட்ரெயினில் ஏறி அப்படி கிளம்பிட்டோம். ட்ரெயின் வேறு இன்றைக்கி சண்டேமாக இருந்துமே நல்லா ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. அப்புறம் ட்ரெயினில் நம்ம கூட இருந்த பேசஞ்சர் வேறு நம்ம கூடலாம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணி அவங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் திருவண்டூர் சென்ட்ரல் வந்து இறங்கிட்டோம். அங்கேருந்து அடுத்தது கிழக்கக்கோட்டைக்கு பஸ் ஏறி கிழக்கக்கோட்டையிலேருந்து லூலுக்கு அடுத்த பஸ் ஏறி 2 பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். அப்படியே பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறிட்டு அப்படியே லூலு வந்து ரீச் ஆகிட்டோம். லூலு ஃபஸ்ட்டு வந்த உடனே நம்ம சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்தோம். அப்படியே ஏன்னா இது வரைக்கும் அப்படி கார்லேயே போயிடும் அப்படின்ட்டு இருந்துச்சு. இது பஸ்ஸில் வரும்போது நல்லா தான் இருந்துச்சு. சுற்றி எல்லா இடமும் பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டு அப்புறம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஹைப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பர் மார்க்கெட் தான் வந்திருந்தோம். அங்கே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் எப்போவுமே அங்கே போகும்போதெல்லாம். இந்த வாட்டி வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. இது ஃப்ரூட்டாக வெஜிடபிளானு கூட தெரியல. உங்களுக்கு இது நேம் தெரிஞ்சுன்னா நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். அது வேறு கொஞ்சம் முள்ளாக தான் இருந்துச்சு. அவளே சொன்னா கையில் குத்துதத்தே அப்படின்னா. அப்படியே எல்லா ஃப்ரூட்ஸ் அப்படிலாம் பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வந்து சேரும்போதே 1 o'clock கிட்ட ஆகிடுச்சு. சரி லஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு நம்ம இன்றைக்கி பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் 2 பேரும் சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தோம். அண்ணி வெஜிடேரியனால அவங்க மீல்ஸ் வாங்கி அப்படி சாப்பிட்டாங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படி கேம்ஸ் செக்ஷன் போய் கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சூப்பர், நிறைய அந்த டாய்ஸ் எடுக்கிற கேம்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. நல்லா அழகாகவும் இருந்துச்சு. நிறைய பேர் வேறு எடுத்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ஜூடியோ மேக்ஸ் எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்தோம். நிறைய கலெக்ஷன்லாம் இருந்துச்சு. எல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா டயர்ட் ஆகிட்டேன். ஏதாவது ஜூஸாக ஐஸ்கிரீமாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடித்தோம். தியா வேறு பபிள் டீ கேட்டுகிட்டே இருந்தான். ஆனால் பபிள் டீ அங்கே கிடைக்கல. பபிள் ஷேக் தான் கிடச்சி. அப்புறம் பபிள் ஷேக் வாங்கி குடிச்சிட்டு நாங்களும் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு பீஸா வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டோமினோஸில் தான் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா சீஸ் வித் கார்ன் பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெஜிடேரியன் தான் அதுவும். அப்போ அதுவும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இனி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி கிளம்பிட்டேன். ஏன்னா நமக்கு அடுத்தது 5 o'clock போல் அடுத்த ட்ரெயின் இருந்துச்சு. அப்போ கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது தியாவுக்கு ஒரே ஜாலி தானா. அவள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டே தான் இருந்தாள். அவள் ஃபேஸ்லேயே ரியாக்ஷன்லேயே அவங்களுக்கு தெரியும் ஒரே ஹாப்பினஸ்ஸு. அங்கே எங்கே ஓடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அப்படியே இருந்தாள். அப்படியே கிளம்பிட்டோம். ஈவினிங் ட்ரெயின் வேறு நமக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அறக்க பறக்க தான் அப்படி ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்றைக்கி டே சூப்பராக போச்சு. சரி காய்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.